நாங்க 6 மணி நேரம் நின்று 8 மணி நேரம் நின்று உயிரோட போக மாதிரி தெரியல. கரூர் சம்பவமா நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுல குழந்தைகள் அழுகுது. எமர்ஜென்சி ஒரு குழந்தை மாட்டிங்கன்னு சொல்றாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒரு போலீஸ் வந்து கூப்பிட எதுவும் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா போடா அப்படின்றாங்க. பயங்கரம். நாங்க 6 மணி நேரம் நின்று 8 மணி நேரம் நின்று உயிரோட போக மாதிரி தெரியல. கரூர் சம்பவமா நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுல குழந்தைகள் அழுகுது. கரூர் சம்பவமா நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுல ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு நேரம் சாமி தரிசனம்? நாங்க 1 மணிக்கு கியூ நின்னோம். நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா திமிரி பக்கத்துல இருந்து வரோம். என் பேர் மதன்குமார், இவர் பேர் ஜீவானந்தம், இவர் குருசாமி. வரலாறு காணாத இந்த கூட்டம் வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நேற்று நைட்டு வந்து நாங்கள் மதியம் வந்தோம் நிலக்கல்லுக்கு. மதியத்துலேருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இது மாதிரி கார்த்திகை 1ஆம் தேதி வந்து என்றைக்குமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. இவ்வளோ கூட்டம், அந்தளவுக்கு ஒரு தண்ணியும் இல்லை, குடிக்கிறது எதுவும் எந்த ஃபீட்டும் இல்லை. வெடிக்காலம் சரங்குத்தியில் ஒரு 5 மணிக்கு மேலே தான் பிஸ்கெட்டும் அந்த தண்ணியுமே கொடுத்தாங்க. அந்தளவுக்கு வரலாறுக்கான கூட்டம் மாதிரி இருக்குது. ஆனால் நியூஸில் வந்து வெறும் 90,000 பேர் தான் சொன்னாங்க. இங்கே பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருக்காங்க. எந்த வருஷமும் இந்த மாதிரி கூட்டத்தை நாங்கள் பார்க்கல. இங்கே இப்போ போலீஸ் எல்லாம் எப்படி போலீஸ் எல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க? போலீஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்து தான் கரெக்டாக இருக்குது. உள்ளே அந்த மேலே வரும்போதெல்லாம் ஒன்றுமே கண்ட்ரோல் கிடையாது. மழை பெஞ்சாலும் அப்படி தான் இருக்குது, குழந்தை குட்டி கூட்டு வந்தாலும் அப்படி தான் இருக்குது. இங்கே கீழே வந்த பிறகு தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களே. மேலே அந்த நடவழி பாதையெல்லாம் ஒன்றுமே கண்ட்ரோலே கிடையாது. அப்பாச்சி மேட்டில் அந்த மேலே வரலாம் வந்து எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அந்த நாங்கள் எல்லாமே அவஸ்தைப்பட்டு தான் மேலேயே வந்திருக்கோம். ஃபுல்லாகவே கூட்டத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணல சரியாவே. நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம், ஊர் வந்து மேல்துளி கிராமம். வந்து 8 மணிக்கு ஆரம்பித்தோம், பம்பாக்கு வந்தோம். 8 மணிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 8 மணிக்கு வந்தோம். 8 மணிக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை எங்களுக்கு. என்ன சொல்கிறது, வந்துட்டே இருக்கோம். ஒரு எப்படி சொல்றது, கூப்பிட்றேன் எமர்ஜென்சி ஒரு குழந்தை மாட்டிங்கன்னு சொல்கிறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒரு போலீஸ் வந்து கூப்பிட எதுவும் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா போடா அப்படின்றாங்க. என்னது அப்படியே வந்தோம். ஓகே வந்தோம். நம்ம இது இருக்குல்ல சரங்குத்தி தாண்டி வந்துருந்தோம். வந்துடும்போது ஆச்சுன்னா அங்கே வந்து என்ன பண்ணோம், ஒரு வந்து தாண்டி நின்ட்டோம். ஒருத்தர் எமர்ஜென்சியாக தாத்தா ஒரு வீட்டு இருக்கல, அவர் தூக்கு. நாங்கள் வெளியே வந்து தூக்கலாம் சொல்லிட்டு போனோம். நீ வெளியே வர, நீ நில்ற, அவங்க அவுத்தம் போற ஏந்து போற, நீ வர அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அது அழகாக விட்டாங்க, நீட்டாக விட்டாங்க. 2 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி ஃபுல்லாகவே விடணும். 2 கிலோமீட்டர் நீட்டாக விட்டாங்க. இப்போ இந்த முன்னாடி இருந்து அந்த மாதிரி நீட்டாக விட்டா பரல, ஒரு கேட் போட்டு கேட் பண்ணா பரல. அதே மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே வர வைக்கணும். எங்கள் பம்பாலம் போன அந்த மாதிரி ஃபுல்லாகவே அது நல்லா இருக்கும். வணக்கம், சாமி சரணம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா கீழ்கோளோடு என்ற கிராமத்தில் 52 பேர் சபரிமலை யாத்திரைக்காக நேற்று இரவு ஆனது 7 மணி அளவில் பம்பைக்கு வந்து குளித்துவிட்டு பூஜை முடித்துவிட்டு யாத்திரையாக நடந்து வந்தோம். 13 மணி நேரம் காத்திருந்து குழந்தைகள், எங்களோடு 12 குழந்தைகள் கூட வந்திருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குடிக்க தண்ணி இல்லை. இந்த தேவஸ்தானம் போர்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு குழந்தை, நாங்கள் சபரிமலைக்கு ஏன் வந்தோம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால இந்த தேவஸ்தானம் போர்டு கண்டிப்பாக இந்த மீடியா சேனல், நியூஸ் தமிழ் சேனல், மீடியா சேனல் மூலமாக இதை நாங்கள் பகிரங்கமாக ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த குரலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அனைத்து மக்களும் சேர்ந்து சொல்றோம் இது வந்து. ஏன்னா பாதுகாப்பு கிடையாது. நிச்சயமா ஒரு குழந்தைகளுக்கும் குடிக்க தண்ணி கிடையாது. அவ்வளோ அவஸ்தை. 13 மணி நேரம் ஒரு பாத்ரூம் போறதுக்கோ இது பண்றது எந்த ஒரு வசதியுமே ஃபெசிலிட்டி இல்லை. சபரிமலைக்கு நாங்க ஏன் வந்தோம், ஒரு பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பாத்ரூம் போதும் மூச்சே விட முடியல. அந்த இடத்துல மழை பெய்யுது. குழந்தைங்களுக்கு ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் கூட அவ்வளவு நேரம் கத்துறோம், சார் வாங்க வாங்கன்ற ஒருத்தர் கூட காவல்துறை அதிகாரிகள் யாரும் வந்து உதவி பண்ணல. கூட இருந்த ஐயப்ப பக்தர்கள் குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தேங்காயை உடைச்சி அந்த தண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். அதனால சார் இது 13வது வருஷம். பயங்கர லட்சக்கணக்கில் கூட்டம். இது வந்து தேவஸ்தானம் போர்டு இந்த ஆன்லைன் புக்கிங் டிவி கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கண்காணிக்கணும். ஏன்னா இதில் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 20,000 அவ்வளவுதான் தரிசனம் பண்ணணும். அப்படிதான் இருக்கணும். லட்சக்கணக்கில் வந்தால் மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சாமி. அதனால என்னுடைய கோரிக்கை என்னன்னா, மக்களுக்கு உரிய பாதுகாப்பு, வர குழந்தைங்களுக்கு குடிக்க தண்ணி, அதுங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி, அதுதான் முக்கியம். பாத்ரூம், அதே மாதிரி மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது. என் பேர் ராஜ்குமார் சார். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் விலைகிராமத்திலேருந்து வரேன். நான் 22 வருஷமா வந்து நிற்கிறேன் கோயிலுக்கு. அதுக்கு முன்னே வந்தா நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். பம்பாலேருந்து பஸ் விட்டு இருக்கும், குளிப்போம். அந்த அளவுக்கு கூட்டமும் இருக்காது, நீட்டாக இருக்கும். போலீஸ் அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்காது. இப்போ எங்கே பார்த்தா நெருக்கடி, எக்கச்சக்கமான கூட்டம். பாத்ரூம் போகிறதுக்கும் தண்ணி வசதி இல்லை. ஒரு
நம்ம சாமி வராங்கன்னா என்ன வராங்களா புச்சி தள்ளுறாங்க. மெயின் காரணம் அதுதான் ரீசன். ஒரு குழந்தைங்களாகட்டும் அப்படி தூக்கி போறாங்க. என் கண்ணு இருக்க பெரிய ஒரு 3 பேரை தூக்கி போடுறாங்க. அப்படியே அந்த பைசானவர் தத்தி தடுமாறி வந்து நிக்கிறாரு. மெயின் அது. மெடிக்கல்ன்றது வந்து ஒண்ணுமே வரமாட்டேன்றார். டக்குன்னு குழா வச்சிருக்காங்களா கண்டி குழா வச்சிருக்கலாம் கண்டி அந்த தண்ணி சரியா வரமாட்டேங்குது. தண்ணியே கிடையாது. இந்த கண்ணமணி பாகத்துல இருந்து அப்பாச்சி மலை தண்ணி கிடையாது. ஒரு பைப் மட்டும் தான் வச்சிருக்காங்க. தண்ணி வரல அதுல. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளம்பிட்டோம். கன்னிமூல கணபதி அண்ணன் வந்து நின்னுட்டு அங்கேயே கிரௌடு மூச்சு விட முடியல, திணற முடியல. இந்த கன்னிமூல கணபதி அந்த புதுசா தூண் கட்டிருக்காங்க. நான் போன வருஷம் வந்தா 2 தான் இருந்தது. இப்ப எக்ஸ்ட்ரா 2 கட்டிருக்காங்க. அது அந்த தூணோட நானும் ஒரு குழந்தையும் போயிட்டு மார்ல இடிச்சு எனக்கு அந்த குழந்தை கையில அடி, எனக்கு கொஞ்சம் மார்ல லைட்டா அடி. அது அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பகவானை பார்த்து தான் அவ்வளவு தூரம் இருந்து வரோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளோ 48 நாள் விரதம் இருந்து நம்ம ஐயப்பனுக்கு சேவை செஞ்சு நம்ம அதுக்கு தான் வரோம். அதுக்கு இந்த மாதிரி இடிச்சு போலீஸ்கார் நம்மளே மிரட்டுறாங்க. இன்னைக்கு காலையில வந்து நான் இங்க நிக்கிறேன், இங்க 18 படி கீழே நிக்கிறேன். நம்மள மிரட்டுறாங்க, அதிகாரம் பண்றாங்க. 1 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் நிக்க வைப்பேன், நின்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் 5வது வருஷம் வரேன் சாமி. இந்த வருஷம் அளவு காணாத கூட்டம். என்னோட வயசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கட்டுப்பாடு அடங்காத கூட்டம். கட்டுப்பாடு இல்ல. போலீஸ்கார மழையில வந்து 2:30 மணிக்கு நாங்க மழையில அங்க உட்காரோம். இப்ப அப்பாச்சிமேட்ல வந்து உட்காரோம். சரங்குத்தியில வந்து சரங்குத்திட்டு அப்பாச்சிமேட்ல வந்து நாங்க எங்க மோசூர் கேங்க் உட்கார சொல்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. தண்ணி இல்ல, குழந்தைங்க அழுவுது, அப்படியே மூச்சு முட்டுது, திணறுது. அந்த மரம் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த மரத்துல கீழே உட்காந்து உங்களுக்கே தெரியும், மரத்து கீழே உட்காந்து என்னென்ன ஆபத்து வரும், என்னென்ன நன்மை இருக்கு, என்னென்ன தீமை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கு. அவ்வளோ அந்த எப்படி சொல்றது, ஒரு துர்நாற்றம் அடிக்குது. எவ்வளவு நிறைய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் கடந்து நம்ம இங்க ஐயப்பனை வந்து பாக்கணும். இங்க வந்து பார்த்தா 18 படி மேல ஏறி நின்னவனே நம்ம 2 கை தூக்கி பிடிச்சி நம்ம ஏதோ லிப்ட் எடுத்து போய் மேல விடுற மாதிரி எடுத்து போய் விட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ்கூவளவேடு கிராமத்திலிருந்து 32 ஆண்டு காலமாக இந்த சபரிமலை கோவிலுக்கு 48 நாள் விரதம் இருந்து வருகிறோம். ஆனால் இந்த வருடம் 2007 அனுபவித்த கஷ்டத்தை இந்த 25வது ஆண்டு காலம் 5வது வருஷத்தில் நாங்கள் சொல்லணாத கஷ்டத்தை அனுபவித்தோம் சாமி. மழையிலையும் காத்துலையுமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சரங்குத்திலேயே எங்களை நிறுத்திட்டு சரங்குத்திலிருந்து கடந்து வந்தோம். இங்க இந்த கனிமூல கணபதி ஆண்ட 9 இடத்துல தடுத்து நிறுத்தி எங்களை ரொம்ப கஷ்டத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் கனிமூல கணபதியில ஆன்லைன்ல புக்கிங் பண்றதுக்கு எங்களை விட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் ஓரளவு எல்லாரையும் அனுசரணை பண்ணி செய்தா நல்லா இருக்கும் சுவாமி. தண்ணி வசதி செய்யணும், மருத்துவ வசதி செய்யணும், சிறுநீர் கழிக்கிறதுக்கு இடம், அதே மாதிரி கழிப்பிடத்துக்கு இடம், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வசதி செஞ்சு விடணும் சுவாமி. சரணம் ஐயப்பா.